காரைக்குடியே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சும்மா பறக்க விட்டுருப்பாரு. அந்த அளவுக்கு தொடர்ந்து சம்பவங்களா இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் சைக்கிள்லாம் இறங்கி போய் பயங்கரமான பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்காரு. நிறைய பேர் பின்னாடி அவர் டோல்கேட்டை தாண்டினாலே போதும், அப்படி போய் கச்ச கச்ச கச்சன்னு மக்கள் வெள்ளத்தில் திரண்டாரு அப்படின்றத நம்ம தெளிவாக இந்த இடத்துல பார்க்குறோம். என்ன நடந்துச்சு காரைக்குடியில், விஜய் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்றத பார்த்துடலாமா? வணக்கம் ஃப்ரெண்டோட்ஸ் மக்களே. விஜய் அவர்கள் காரைக்குடியில் இறங்கி சம்பவம் செய்தது தான் இன்னைக்கு பெரும் டாக்காக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாரும் இந்த தேர்தல் 2026 தேர்தல் காலத்தை சூடு பிடிச்சி அனல் பறக்க அங்கிருந்து குண்டு விசுறது, இங்கிருந்து குண்டு விசுறது, அங்கெல்லாம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் டிவிகேவா டிஎம்கேவா ஏடிஎம்கேவா இல்லை அவர் பேர் சொல்லாமா? ஏன்னா இது வரைக்கும் அவர் குறித்தான எந்த செய்திகளும் பெருசாக பரவலை. ஏன்னா அவருடைய அந்த அரசியல் களமே வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிடுச்சு. விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் அண்ணன் சீமானுடைய அந்த அரசியல் களமே வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படியான சூழலில் தான் அவங்களுக்கு எல்லாரும் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தோல்வி பயத்தில் என்ன பேசுறதுனே தெரியாமல் முழுக்க பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து தோல்வி பயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா விரக்தியோட உச்சத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய வந்து கொரோனா காலத்திலே அவர் போய் சேர்ந்துருப்பார் அப்படின்னு சொல்கிறது. உதயநிதி அவர்கள் வந்து பால்டாயில் குடிச்சிட்டு இப்போ அப்பயே போயிருக்க வேண்டியது, தப்பி தவறி வந்துட்டு இப்போ வந்து ஏன் உசரம் வாங்கினுக்கிறான், இப்படியான தொடர்ந்து சர்ச்சை பேச்சுகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்படின்னு இந்த பக்கம் இப்படின்னு சொல்லி எதிர்பக்கத்திலேருந்து நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களும் நம்ம ஐயா உதயநிதி ஐயா அவர்களும் இவங்க ரெண்டு பேருமே தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஐயா எடப்பாடி ஐயாவை வந்து விமர்சிக்கிட்டு இருக்காங்க. இவர் ஒரு பக்கம், நம்ம எடப்பாடி ஐயா ஒரு பக்கம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்க அரசில் தான் வந்து முழுக்க தமிழ்நாடே பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு, முழுக்க பாதுகாப்பற்ற சூழல், போதைப் பொருட்கள் அதிகமாக இருக்கிறது, இது எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. ஆனா குடிமராமத்து, அத்திக்கடலூர், அவினாசி இப்படியான நிறைய திட்டங்களை உள்ள கொண்டு வந்தது நம்ம அரசுல மட்டும்தான். கொரோனா காலத்துல நிறைய பாதுகாப்பா இருந்தது. 31 மாவட்டங்களுக்கு நான் போய் பார்த்துட்டு வந்தது, எல்லா இடத்துலையும் போய் நான் பார்த்துட்டு வந்தேன். இப்படியான சூழல்ல தான் நம்மளுடைய அரசு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஐயா எடப்பாடி ஐயா ஒரு பக்கம் குண்டை தூக்கி வீச, இப்படி இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்க இந்த சூழல்ல விஜய் என்ன வெளியவே வரமாட்டாரு இப்படியான டாக்கில் இருந்துருச்சு. நேற்று தினம் தூத்துக்குடி பக்கம் அந்த பக்கம் போயிருந்தாரு. அதுவே பெரிய மக்கள் வெள்ளத்தில் அப்படி சூழ்ந்துட்டாங்க மொத்த பேரும். அப்படி இருந்த ஒரு சூழல்ல அப்படியே இந்த பக்கம் அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை காரைக்குடி இப்படின்னு இறங்கிட்டாரு. இப்படி சிவகங்கை காரைக்குடின்னு இறங்கினதும் மக்கள் அப்படி அவர் வந்துக்கிட்டே இருக்கிறது, வர்றதுலே எல்லாமே அப்படியே லைவ் போட்டு தள்ளுறாங்க. இன்னொரு பக்கம் அப்படி அவர் டோல்கேட்டை தாண்டாரு, அப்படி குவிஞ்சிட்டாருங்க மக்கள். அப்படி மக்கள் வெள்ளத்திலே வந்துகிட்டு இருக்கு. முழுக்க அவர் வேன்லேயே பிரச்சாரம் ரோட் ஷோலாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ரோட் ஷோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சில விமர்சனங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவர் வர்றது எல்லாத்தையுமே ஓகே எல்லாம் பார்க்குறோம், ஆனால் வராங்க தொண்டர்கள் தொடர்ந்து பின்னாடியே ஓடி வராங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் மோதி ஏதாச்சும் ஒன்று கீழே விழுந்து யாராக்காச்சும் ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்து அப்படின்னா உண்மையிலே முழுக்க கரூர் மாதிரியான இன்னொரு சம்பவம் பெரம்பூரில் நடந்திருக்குமோ இல்லையோ தெரில, இங்கே நடந்துருக்கிறதுக்கான அவ்வளோ வாய்ப்புகள் இருந்திருக்கு. வேனில் வர 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 எல்லாரும் பின்னாடியே ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சிந்தனையிலேருந்து மக்கள் என்றைக்கு வெளியே வர போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பெரிய ஆபத்தாக தான் போய் முடியும். அவர் போகிறாரு, வண்டியில் போயிட்டுருக்காரு, நீங்கள் கம்முன்னு விட்டுருந்தீங்கன்னா அவர் ஒரு இடத்துல போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு, நிற்க போகிறாரு, அங்கே போய் என்ன பேச போகிறாரு, அதிகபட்சம் அவர் என்ன பேசுவார், கான்ஃபிடண்ட்டாக இருங்க. விசில் புரட்சி நடக்கணும். மே 4ஆம் தேதி விசில் புரட்சி. அழகாக காலைல குளிச்சு கிழிச்சு ரெடி ஆகிட்டு ஓட்டர் ஐடி எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் கையோடு கூட்டிகிட்டு போயிட்டு காலைல வேலையாக ஓட்டு போட்டுருணும், அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பாருங்கள். இதை தான் சொல்ல போகிறார். அப்படியே அடுத்து விட்டோன்னு வச்சுக்கிங்களேன், அடுத்து என்ன, தீய சக்தி திமுக வேணுமா, தூய சக்தி டிவிக்கே வேணுமா, இதை தான் பேச போகிறார். சரி, இது விட்டாச்சா, இது விட்டு வேற என்ன பேசுவார்? அப்படியே தொடர்ந்து உங்களுக்காக எல்லா கஷ்டத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ இன்னல்கள், அவ்வளோ சிக்கல்கள் எல்லாத்தையும் உங்களுக்காக தான் தாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். இதை விட்ட வேற என்ன சொல்லுவார்? என்னோட கரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன், எல்லாமே உங்களுக்காக தான் வந்திருக்கேன், நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். சரி, வேற என்ன பேசுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பாலா சரக்கான்ற கேஸ் தான் எப்பவுமே. இதுதான் தலைவனுக்கு. மக்கள் விரோத சக்தி ஸ்டாலின் வேணுமா, மக்களோட சக்தியான விஜய் வேணுமா, உங்க விஜயா உடனே ஓட்டு போடுங்க, டான் டான் டடடா. இதெல்லாம் இதுதான் முழுக்க முழுக்க அவங்களுடைய அந்த வேலையாகவே இருந்துகிட்டு இருக்கும். தொடர்ந்து இதைத்தான் அவங்க வந்து அவர் இதை தான் பேச போகிறார், வேற என்ன பேச போகிறாரு? இதுக்கு போய் மொத்த
மொத்தமாக குவிஞ்சுக்கிறது இருக்குல்ல, ஏற்றுக்க முடியாத ஒன்று. சரி இதுதான் பண்ணீங்க, ஓகே. இன்னொரு பக்கம் அவர் வர 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 அவர் வேனில் ஸ்லோவாக வராரு. அவர் வேன்லேயே வந்து ஏறி தொங்கிட்டு வர்றதெல்லாம் இருக்குது. அப்படி தொங்கிட்டு வரும்போது அவருடைய அந்த பாடி கார்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த கருப்பு சட்டை போட்டு அந்த பாடி கார்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஷூ பூட்ஸ் போட்டுக்கிட்டு அவங்க தொங்கும் போது அந்த கால்லேயே எட்டி எட்டி மிதிக்கிறாங்க. மெதின்னு மிதித்து மொத்த பேரையும் தள்ளி விடுறது. அப்போ நீங்கள் அதை கவனிக்கிறீங்களா இல்லையா எனக்கு தெரில. கவனிச்சிங்கன்னா தயவுசெய்து நீங்கள் கண்டிச்சிருக்கணும். அப்படி நான் ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு பதிவே போடணும். உங்களை பார்க்க உங்கள் மேலே அவ்வளோ ஆர்வமாக என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த மக்களுடைய மனநிலை அப்படி இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணாலும், அது அவங்களுக்கு புத்தி எடுத்து சொன்னாலும் நீங்கள் சொல்கிறதில்ல. நீங்கள் அப்படி சொல்லியிருக்கணும். பெரிய அளவில் நீங்கள் சொல்கிறது இல்லை, கண்டித்து சொல்லணும். யார் அவங்க? உங்கள் ரசிகர் தானே, உங்கள் தொண்டர்கள் தானே, உங்களை பார்க்க தானே வராங்க. அப்போ உங்களுக்கு இல்லாத உரிமையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டித்து சொல்லணும். அப்படிலாம் வரக்கூடாதுப்பா, தவறு, இப்படி வராத அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சுட்டு போயிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா அது நியாயம். அதை விட்டுட்டு அந்த இடத்துல காடு பிடிச்சி தள்ளி விட்றாங்க, ரோட்லேயே தள்ளி விடுறாங்க. இது ஒரு சம்பவம். அன்றைக்கி பாண்டிச்சேரியில் மட்டும் அவ்வளோ டென்ஷன் ஆனீங்கல்ல, இங்கே ஏன் டென்ஷன் ஆகலை? இங்கே ஏன் பார்க்கல? அப்போ இவங்களை பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. பாண்டிச்சேரியில் வந்து அப்போ அங்கே மட்டும் கவனிக்க நேரம் இருந்துச்சா? அங்கே மட்டும் பார்க்குறதுக்கான ஒரு சூழல் இருந்துச்சா? நீங்கள் அங்கே போயிட்டு திமுக ஒரு தீய சத்தின்னு பேசக்கூடிய ஆள் தானே. அங்கே ஆள்றது யாருன்னே தெரியாமல் பேசக்கூடிய தற்கூரி தானே நீங்கள். சரி இது ஓகே, நீங்கள் பார்க்கல, இதெல்லாம் சரிதான். கால் வச்சு மிதிக்கிறாங்க, தள்ளி விடுறாங்க, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்படியான சூழலில் என்ன பண்ணுறாருன்னா அவர் அங்கேருந்து இறங்கி வந்துடுறாரு, வேன்லேருந்து இறங்கிறாரு. ஓகே இங்கே தான் பேச போகிறாரு அப்படின்னு எல்லாரும் நினச்சோம். அப்படின்னா அங்கே பேச கிடையாது, சைக்கிள் எடுத்துன்னு கிளம்பிடுறாரு. ரோட்லேயே ஓடிக்கிட்டு வருது. சரி சைக்கிள்லேயே பிரச்சாரம் மாதிரி. இதுக்கு முன்னாடி அவர் சைக்கிளில் போனதெல்லாம் பெரிய சர்ச்சையான ஒன்று தான். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு ஓட்டு கேட்குறது ஆதவர்ஜனா தான் சொன்னார், வேறு யாரும் சொல்ல கிடையாது. ஆதவர்ஜனா தான் சொன்னார். சைக்கிளில் வந்து வாக்களிச்சுட்டு போனார் 2021 எலெக்ஷனில். இப்போ அதே பாணியில் விஜய் அவர்கள் இப்போ சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பியிருக்காரு. சைக்கிள் எடுத்துகிட்டு காரைக்குடி ஃபுல்லாகவே ஒரு சைக்கிள் பயணம், பிரச்சார பயணம் கிடையாது, சைக்கிள் பயணம், ரோட் ஷோ கிடையாது, சைக்கிள் ஷோ மாதிரி தான் பண்ணியிருக்காரு. வர 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 எல்லாரும் கூட்டம் எல்லாம் நெருக்கடி ஆகுது. விஜய் அவர்களே வந்து தடுமாறுறாரு. இப்போ உங்களுக்கு பாதுகாப்பில் அத்தனை பேர் வராங்க, அந்த பாதுகாப்பில் அத்தனை பேர் வர சூழல்லையே உங்களுக்கு சில தடுமாற்றங்கள்லாம் வருது, தடுக்கி விழுறீங்க, இதெல்லாம் நடக்குது. இப்போ இப்படி தடுக்கி விழும்போது அங்கே பின்னாடியே ஓடி வர அந்த ஜனங்களை பற்றி நீங்கள் என்றைக்கு யோசிச்சிருக்கீங்க? நீங்கள் ஐயா நீங்கள் நடந்து வந்திருக்கலாம், நடந்து வந்திருந்தீங்கன்னா மொத்த பேரும் பின்னாடியே வந்திருக்க போகிறான். நாளைக்கு ஃபுல்லாக எல்லாம் இவர் நம்ம கூட தான்டா இருப்பாருன்ற பெரிய நம்பிக்கை இருந்திருக்கும். நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் அந்த நம்பிக்கைன்றது அவங்களுக்கெல்லாம் இருக்க தான் செய்யுது. அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கேள்விக்கு தான் இங்கே பதில் தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்கள் பெரிய ஷோ காட்டணும், மாஸ் காட்டணுன்ற ஒரு வேலையில் மட்டும்தான் இருக்கீங்களே தவிர அந்த மக்களுக்கான அக்கறையில் இருக்கீங்களான்னு கேட்டால் கிடையாது. நான் எப்போ நீ சொல்கிறேன், அவர் அக்கறையாக தான்டா இருக்காரு, அன்றைக்கெலாம் கொஞ்சம் டென்ஷன் ஆனார், அன்றைக்கெலாம் போய் ஆக்சிடென்ட் அவனை தூக்கி விட்டார், எப்படி நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சமீபத்தில் நடந்த ஒன்று தான். ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனை நடு ரோட்டில் வச்சு அறையிறாரு. அப்படி அரைஞ்சதும் எல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க, இணையத்தில் போடுறாங்க. அந்த தம்பியை வந்து சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. என்னன்ட்டு அது அவர் அடித்தது வந்து என்னை குடிகாரன்னு சொல்லி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் எனக்கு அந்த பழக்கமே முழுக்க கிடையாது. அவர் வந்து தலைவர் என்னை கண்டிச்சார், அதை நான் அந்த மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன், அவர் என்னை அடித்தது கூட சந்தோஷம்தான் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க. நீங்கள் அடித்தா கூட அதே மாதிரி சந்தோஷமாக ஏற்றுக்கக்கூடிய ரசிகர்கள் தான் உங்களுக்கு இருக்காங்க. அப்படிப்பட்ட ரசிகர்களை நீங்கள் வழி நடத்தணும். ஏன்னா நீங்கள் வழி நடத்துகிற இடத்துல நீங்கள் கிடையாது. இதுக்கு முன்னாடி வைகோ அவர்களுக்கு இதே மாதிரியான பெரும் கூட்டம் இருந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாரும் மக்கள் கூட்டமும் சூழ்ந்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாருன்னா ரோட்டில் திட்டுவார், அடிப்பார், தூரம் போன அடிப்பார், கை நீட்டி அடிப்பார். அவருக்கு உரிமை இருக்குது, அவன் உயிர் மேலே எனக்கு அக்கறை இருக்குது. அவனை அடித்தா குழந்தைக்கு விரல் சுடுன்னு சொன்னால் கேட்காது, எத்தனை மணி நெருப்பில் வச்சு காட்டணும், இல்லை நம்ம பிடிச்சி வச்சு காட்டணும் அப்படின்னா தான் அது கேட்கும். அப்போ இத்தனை பேர் குழந்தையான ஒரு மனநிலையில் தான் தாயை இது வரைக்கும் அப்படியே ஒரு இடத்துல இருந்து தாயை கடைக்கு எங்கேயோ போய் விட்டாங்க, இல்லை பாத்ரூம் எங்கேயோ போய் வந்தாங்க அப்படின்னா அது உட்காந்து ஓன அழுதுகிட்டு இருக்கும். அவங்க வந்ததுக்கப்புறம் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கும். அந்த குழந்தையோட மனநிலை அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரியான சூழலில் தான் இவங்க எல்லாருமே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தெரிஞ்சது முழுக்க அந்த தாய் மட்டும்தான், அவங்களுடைய அரவணைப்பு மட்டும்தான். அப்போ இவங்க மொத்தம் நீங்கள் அரவணைக்கவே இல்லை, அரவணைப்பீங்க நம்பி மொத்த பேரும் ஒரு முட்டாள் கூட்டமாக அந்த அளவுக்கு அந்த குழந்தையோட மூளை லெவலில் தான் இவங்க எல்லாருடைய மூளையும் இருந்துட்டு இருக்கு. அப்படி வந்து எல்லாரும் சேர்றாங்க. அப்படி சேர்ற நிலையில் இருக்கிறவங்கள நீங்கள் எப்படி வழி நடத்திருக்கணும்? இவர் மாதிரி விஜயகாந்த் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா துண்டு எடுத்து அப்படி வீசினா மொத்த பேரும் போவாங்க, பின்னாடி போவாங்க. ஒன்று கெடுக்க ஒன்று ஆச்சுன்னா யாரா பதில் சொல்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியில் இருந்திருக்கும்.
இப்படியான சூழலில் தான் இவங்க தலைவர்கள் இது வரைக்கும் மாற்றத்துக்காக வந்த தலைவர்கள் எல்லாமே இப்படி தான் இருந்திருக்காங்க. அவங்க ஜெயிச்சாங்க ஜெயிக்கல இதெல்லாம் ரெண்டாவது கட்டம். ஆனால் இவங்க எல்லாருமே இப்படி தான் இருந்திருக்காங்க. அவங்க அந்த மக்கள் மேலே ஒரு அக்கறையில் இருந்திருக்காங்க. இப்போ சமீபத்தில் திருமாவளவர்களை அரைஞ்சதும் வண்டியிலேருந்து அந்த ஹைட்டுக்கு ஏறிய கீழே விழுந்து உனக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா இல்லை வண்டி கையில் போய் மாட்டிக்கின்னா யார் பதில், யார் பொறுப்பேற்பா? நீ என் வழியில் வரவேன், அப்போ உன் உயிர் எனக்கு முக்கியம், பேசிக்கிட்டு இருக்கல நான் அண்ணன் அப்படின்னு சொல்லி அடிப்பார். அவர் அடிச்சுட்டு கூட அவர் மேலே படாது, நகர்ந்துருப்பார். அடிச்சுட்டு அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்போ இங்கே என்ன முக்கியமான ஒன்று, அவர் உங்களுக்கு இருக்கிற கூட்டத்தை விட அதிகப்படியான கூட்டம் அதிகப்படியான அன்பு யார் மேலே வச்சுருக்காங்கன்னா அவர் மேலே தான் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கான அன்பு அரவணைப்பும் கொண்ட ஒருத்தர் கண்டிக்க துணிகிறாரு அப்படின்றப்ப, ஏன்னா அந்த மக்களே வந்து அவரை கொண்டாடக்கூடிய மக்கள்லாம் ஏதோ ஜாலியாக போய் படம் பார்க்குறவங்களாம் கிடையாது. அவன் முழுக்க பாதிக்கப்பட்டவன், ஏதாச்சும் ஒரு கஷ்டம் எனக்கு தீந்துராதான்னு நினைக்கிறவன். அப்படி நினைக்கிறவன் ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் நான் வெளியே வந்துட மாட்டேனா, 4 பேருக்கு மத்தியில் நானும் சேர்ந்து வாழ்ந்துட மாட்டேனா அப்படின்ற ஒரு சூழலாக இருக்கக்கூடியதுதான். இப்போ சமீபத்தில் கூட என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பையன் வந்து தான்ப்பா தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு நாய் நீ என்னை பார்த்து நீ தம்பின்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி வெட்டிருக்கேன். பாட்டில் எடுத்து தலையிலே 2 முறை அடிச்சிருக்கான். அவன் புருவத்திலேருந்து எல்லாம் கிழிஞ்சு விழுந்திருக்கு. இப்போ இப்படியான சூழலில் தான் இந்த சமூகம் இருந்திருக்கு. இந்த சமூகத்துக்கான ஒரு தலைவராக யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் இருக்காரு. அவரே கண்டிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கண்டிச்சிருக்கணும், இவங்களை சரியான வழி நடத்தலாம். ஏன்னா நீங்கள் சைக்கிள் வரும்போது நீங்கள் தடுமாறி விழுறீங்க, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் தடுமாறிக்கிட்டே வராங்க. அப்போ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடம் உங்ககிட்ட இருக்குது. கரூர் மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்காததே அந்த இடம் கொஞ்சம் தாராளமான இடம் அப்படின்றதே வந்து பெரிய சந்தோஷத்துக்கு உள்ளாச்சு. நல்ல வேலை யாருக்கும் ஒன்றும் ஆகலை அப்படின்ட்டு. அதுலேயே எத்தனை பேருக்கு வெளியே தெரியாமல் இருக்குன்னு தெரில, எத்தனை பேர் பாதிலே நின்னாங்கன்னு தெரில, எத்தனை பேருக்கு மூச்சு திணறி இருக்குன்றது தெரில. எல்லாருக்கும் அது நடந்திருக்கும் கண்டிப்பாக. அது நடக்காமலாம் யாருக்கும் கிடையாது. அது வெளியே வரல, இன்னைக்கு இருக்க அந்த ஊடகங்களில் வெளியே வரல. அன்னைக்கு எல்லாமே ரொம்ப தெளிவாக வந்துச்சு, அத்தனை உசுறுகள் போகப்பட்டுச்சு. இப்படியான சம்பவங்கள் நடக்காமல் பார்க்கணுன்னா நீங்கள் விஜய் அவர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். தொடர்ந்து அடுத்து வருவோம், விஜய் அவர்கள் என்ன பேசினார் அப்படின்னு சொல்லி கேட்போம். அவர் அங்கே எதுவும் பேசலை. ஏன்னா இவர் வர்றதுக்கே 12லேருந்து 3 மணி வரைக்கும் தான் அவருக்கான பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பாட்டில் நின்று பேசணும்னு அவருக்கு ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இவர் வர்றதுக்கே அவ்வளோ நேரம் ஆனதுனால இதில் ஒரு விஷயம் பாராட்டலாம், அங்கே போய் நின்று தான் நான் மேலே ஏஞ்சிப்பேன் அப்படின்னு இல்லாமல் முழுக்க இப்படியே ஆச்சு, நின்று பேசுவேன்னு இல்லாமல் கிளம்பி போனார் இல்லையா, அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்று. அதை பாராட்டலாம். நின்று பேசுவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாருன்னு வச்சுக்கிங்களேன், அங்கே என்ன இது வரைக்கும் நடக்காத அசம்பாவிதம் நடந்திருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் வந்தவர் அழகாக வெளியவே இருந்து வந்துட்டார். அது வரைக்குமே சந்தோஷம், அது வரைக்கும் எல்லோரும் பார்த்து கொண்டாடிக்கிட்டாங்க. அங்கே வந்து எதுவும் பேசலை. நான் தான் சொல்கிறேனே, முதல்ல சொன்ன மாதிரி தான் பேசுகிறதுனா இவர் இதை விட்ட ஸ்டாலின், இந்த பக்கம் தீய சக்தி தூய சக்தி மக்கள் சக்தி, இதை விட்டா வேறு என்ன பேச போகிறாரு? உச்சத்தை விட்டு வந்திருக்கேன், கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், படம் போயிடுச்சு, இப்படியான விஷயங்களை தவிர வேறு எதுவும் அவர் பேச போகிறது கிடையாது. இந்த பேச்சை கேட்க நீங்கள் எல்லாம் இவ்வளோ திரள்றீங்கன்னா உங்கள் அன்பை கண்டு நான் மெச்சிக்கிறேன். தயவு செய்து ஓட்டு போடுறது ஒன்று அவ்வளோ முக்கியம். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த மே 4ஆம் தேதி நைட்டு இந்த டைமில் உட்காந்து எல்லோரும் காமராஜரே தோக்கச்சவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திமுக கள்ள ஓட்டு போட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தாண்டி இன்னும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாருமே எங்களுக்கு சரியாக இருக்காங்க, இந்த மக்களுக்கு இன்னும் அறிவு பத்தலை, இவங்க மாற்றத்தை நோக்கி போகவே மாட்டாங்க. இப்படியான தகவல்களை மட்டும்தான், இப்படியான தகவல்களை மே 4ஆம் தேதி இவங்க உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்க போகிறாங்க. அதுக்கான வழி தான் இவங்களுக்கு இருக்க போகுது. இப்படி அவங்க இருக்கணுமா வேணாமா, விஜய் அவர்கள் அடுத்து படம் நடிக்க வரணுமா வேணாமா அப்படின்றத முடிவெடுக்கக்கூடிய சூழலில் நம்ம எல்லாருமே இருக்கோம். இப்போ ஓட்டு போடும்போது உஷாராக போய் ஓட்டு போடுங்க அப்படின்றதையும் நான் கேட்டுக்கிறேன். மறக்காமல் ஓட்டு மட்டும் போட்டுருங்க அப்படின்றதையும் சேர்த்து சொல்லிக்கிறேன். நன்றி.